மாத சங்கத்துடைய மாநில குழுவின் சார்பாக கமிஷனரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனுவோட நோக்கங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பொதுவெளியில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஆபாசமான வார்த்தைகள் அல்லது கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல் தொடர்ச்சியாக ஒரு மேடையில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்கான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. நேற்றைக்கு முந்தின தினம் இங்கே சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று அவர் நடத்தியிருக்காரு. எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்திருக்கு. அதில் பல விஷயங்கள், அரசியல் விஷயங்களை பேசிட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமையால் சமீபத்தில் இறந்துருக்குறாங்க. அந்த பெண்ணின் விஷயத்தை சொல்லி மிக மோசமாக அந்த பொண்ணு இறந்துருக்கு, அதுக்கு மாத சங்கங்கள் எங்கே போச்சு, பெண்கள் அமைப்புகள் முற்போக்காளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு மாத சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாத சங்கம் இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா, இல்லை டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு. மாத சங்கத்தை பற்றி அவர் என்ன நினச்சாருன்னு எங்களுக்கு தெரியலை. இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தின போது ஒரு கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசியலில் தலைமை தாங்கிறதுக்கு ஆண்மகன் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு பிற்போக்கான கருத்தை சொன்னார். அப்பயும் எங்களுடைய ஜனநாயக மாத சங்கத்துடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வாசிகை அவர்கள் அதற்கு எதிர்த்து ஒரு செய்தியை கொடுத்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய, தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர், பெண்கள் அவருடைய கட்சியிலும் பெண்கள் இருக்கிறாங்க, அதில் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. ஒரு பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களை பேசுறதுங்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு இருக்குது. அவர் பேசினா பல மணி நேரம் பல்வேறு விஷயங்களை பேசுவார். ஆனால் பல விஷயங்களை அவர் பேசுகிற போது அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் என்ன செஞ்சங்கிறது ஒருபோதும் பேசுனது கிடையாது. ரிதன்யாவுக்காக மாத சங்கம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்டதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதில் தப்பு இல்லை. நாங்கள் எங்கே இருந்தோம்? இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுடைய அகில இந்திய மாத சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத சங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் திருப்பூரில் நடத்தினோம். இது எல்லா சமூக வலைதளங்களும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இவர் பேசுகிற விஷயம் நாங்கள் அங்கே இருந்ததை நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒன்று. ஆனால் எங்கே போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமான் எங்கே போனார்? அவர் ரிதன்யாவுக்காக போராடினாரா? வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா? ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருப்பாரா? ஜனநாயக மாத சங்கம் பத்திரிகை செய்தியும் கொடுத்தோம், பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்தோம், ஒரு கண்டன போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். சமூக ஊடகங்களில் எங்களுடைய கண்டன போஸ்டர் எல்லா இடங்களையும் போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக இது ஒரு மோசமான, அவர் அக்கறையோட பேசியிருந்தா பரவாயில்ல. மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் குகையும் குடிச்சிட்டு என்ன மயக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி இல்லை. ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அவதூறாக பேசின விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அதை வன்மையாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் கண்டிக்கிறோங்கிறது தான். இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்முடைய ஆணையர் உள்பட இதில் கண்டிப்பாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும். இதில் சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் என்னென்னா, அவர் பேசின எல்லா விஷயங்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் வந்திருக்கு, யூடியூப் உள்பட எல்லா இடங்களும் போயிட்டே இருக்குது. இது பெண்கள் முன்னேற்றத்தில், பெண்களுடைய விடுதலையில் அக்கறையோடு பேசுகிற, பெண்கள் மீதான வன்முறைக்கு வலுவான குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் போன்ற அமைப்புகளுடைய பெயரை அவர் சமூக ஊடகங்களில் தவறாக பேசுகிறாரு. அது பரவுதுங்கிறத நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி பெண்கள் குறித்து இழிவாக பேசுவதற்கு எதிராக ஒரு வலுவான ஒரு வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி கமிஷனரை பார்க்க முடியல, அதில் ஏசி அவர்களை தான், அடுத்த கட்ட அதிகாரிகளை தான் பார்த்து நாங்கள் டிசியை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.